ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாவின் சமையல் பாக்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகா, காரத்துக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1.5 kg ரைஸுக்கு 1.5 kg மட்டன் அப்படின்னும்போது நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 600 ஒரு 800 கிராம்ஸ் வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கணும். இது நல்லா நம்ம வதக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு போட்டு புதினா கொத்தமல்லி அது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுடணும். நம்ம வதக்கும் போதே எண்ணெயில் வதக்கும் போதே நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டோம்னா அது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ். ஆர் நம்ம நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நான் 300 கிராம்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். சேம் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, தக்காளி போடும் போதே நம்ம உப்பும் சேர்த்து போட்டு வதக்கிட்டோம்னா அந்த நல்ல வாசனை, நல்ல அந்த உப்பு வந்து எல்லாத்துலேயும் மசாலாலெல்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ பிரியாணி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர், நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிடலாம். நான் இதில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிடணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். கூடவே நம்ம காரமும் செக் பண்ணிடலாம். நான் தேவையான அளவுக்கு காரம் தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி, இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி கணக்காக நான் 1.5 கிலோ அரிசிக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியும் போட்டு 3/4 வேக்காடு வச்சாச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் தம் இருக்கணும். தம் போட்டுட்டு எடுத்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி. நல்லா சீரக சம்பா ரைஸில் உதிரி உதிரியாக நல்லா அருமையாக வாசனையாக நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.